நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வருகையை குறித்ததான சத்தியங்கள் எங்கும் பிரசங்கிக்கப்படுகிறதை நம்ம கேட்டு வருகிறோம். இது ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற டிசம்பர் மாதம். இந்த மாதத்திலும் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வருகை குறித்து நாம் அநேக செய்திகளை கேள்விப்படுகிறோம். அப்படி வருகையிலே என்னென்ன நடக்கும் என்கிறதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் விலாவாரியாய் நமக்கு வசனத்தின் அடிப்படையில் பிரசங்கிக்கிறதை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை மிக முக்கியமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு என்பவர்களின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இருந்த வண்ணமாக தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? மகா அன்பும் இரக்கமும் கருணையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய வருகையின் அடையாளங்களாய் காணப்படுகிற இந்த வேதனையான இந்த சம்பவங்களின் வழியாய் நாங்கள் செல்லும் பொழுது நாங்கள் எப்படி எங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று எங்களோடு நீர் பேச விரும்புகிறீரப்பா. நீர் பேசுகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்தருளும். அவைகளை எங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதித்தருளும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே இவைகளை விளக்கி சொல்லாவிட்டால் ஒருவரும் எங்களுக்கு இதை சொல்லித்தர முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து இந்த செய்தியை, இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். ஆம், இயேசு கிறிஸ்து நம்மில் ஒருவரை போல இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த காலத்திலே, அவருடைய வாழ்வின் இறுதி பகுதியிலே ஒரு நாள் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து அவரிடத்திலே ஒரு காரியத்தை கேட்டார்கள். அந்த வசனம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பொதுவாகவே இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் சற்றேறக்குறைய அவர் ஊழியம் செய்த அந்த காலங்களிலே அவர் ஜனங்களுக்கு நடுவிலே பிரசங்கம் பண்ணும் பொழுதெல்லாம் ஓமைகளால் அவர் தன் வாயை திறந்து பேசுவார். ஏனென்றால் அவருடைய செய்தியை கேட்க வருகிற மக்களுடைய ஏற்புத்திறன் மிக குறைவு, படிப்பறிவில்லாத பாமர மக்கள் என்று வைத்து கொள்ளலாம். ஆகவே அவர்களுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து, ஆண்டவருடைய காரியங்களை குறித்து சுவிசேஷமாய் சொல்லும் பொழுது அவர் எளிய ஓமைகளை கையாண்டு அவர்களுக்கு புரியும் விதத்திலே அதை சொன்னார். ஆனால் அப்படி சொன்ன காரியங்கள் கூட சீஷர்களுக்கு புரியாது. ஆகவே இந்த சீஷர்கள் என்ன செய்வார்கள்? பகலெல்லாம் ஊழியம் செய்து முடித்து இரவிலே ஆண்டவர் தங்குகிற அந்த நேரத்தில் அவரோடு கூட இருக்கிறதுனால தனித்து அவரிடத்திலே வந்து பேசுவார்கள். ஒரு முறை விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து ஆண்டவர் பேசினார். இவர்களுக்கு புரியவே இல்லை. தனித்து வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டார். சீஷர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, இன்றைக்கு நீர் பிரசங்கம் பண்ணின அந்த களைகள், அந்த பயிர், அந்த விதைக்கிறவனுடைய ஓமையை பற்றி எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு அதை விளக்கமாய் மறுபடி எடுத்து சொன்னார். விதை எதை குறிக்கும், களை எதை குறிக்கும், பயிர் எதை குறிக்கும், அறுப்பு காலத்தில் என்ன நடக்கும், எல்லாவற்றையும் அந்த ஓமையினுடைய விளக்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதே போலத்தான் இங்கும் மத்தேயு 24:3 அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர்களுக்கு நிறைய அடையாளங்களை கற்றுக் கொடுத்தார். இனி என்ன சம்பவிக்கும், இனி என்ன நடக்கும், அவைகள் தான் இந்த 2000 வருடமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் இங்கே சொன்னார், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஜாதிக்கு விரோதமாய் ஜாதிகள், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும்,
பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இன்றைக்கு அதே காரியங்கள் தான் 2000 வருடமாய் நடந்து கொண்டிருக்கு. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இந்த யுத்தங்களின் செய்தியும் பொழுது இதெல்லாம் சீஷர்களுக்கு புரியாது. ஏன்னா இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு 33 வயது என்று வைத்து கொண்டோமானால், ஆண்டவருடைய பிறந்த நாளை ஒரு குறிப்பிட்ட நாளை அதை கிபி கிமு என்று பிரித்து வைத்திருக்கிறோம். ஆகவே கிபி 1ஆம் நூற்றாண்டிலே ஆண்டவர் சொன்னார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்றார். 1914 ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லி சற்றேற குறைய 19 நூற்றாண்டு 18 நூற்றாண்டுகள் முடிந்து முதல் உலக யுத்தம் உருவானது. உலகில் மிகப்பெரிய அழிவை சந்தித்த ஒரு மிகப்பெரிய சண்டை முதல் உலகப் போர் 1914 18 வரை நடந்தது. அது முடிவுற்றது. சமாதான உடன்படிக்கையெல்லாம் பண்ணாங்க. சர்வதேச சங்கம் என்று ஒரு சங்கத்தை ஆரம்பித்தார்கள். எல்லாம் தோல்வியில் முடிந்தது. அதன் பிறகு ஒரு 20 ஆண்டு காலங்கள் கழித்து 1939 1945 வரை 2ஆம் உலக யுத்தம் நடந்தது. மிக கொடுமையான யுத்தம். வரலாற்றில் இதுவரைக்கு நடந்த யுத்தங்களில் மிக கொடுமைகளை சந்தித்த யுத்தம் இந்த 2வது உலகப் போர். மில்லியன் கணக்கான மக்கள் செத்து போனார்கள். லட்சக்கணக்கான மக்கள் காணாமல் போனார்கள். மிகப்பெரிய ஒரு வார். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்லும் பொழுது கிபி 33 என்று வைத்து கொண்டால் 1914 தான் அடுத்தால பெரிய சண்டை. அதுவரைக்கும் நாடுகளுக்கிடையே சண்டைகள் நடந்து கொண்டு தான் இன்று வரை பல நாடுகளுக்குள்ளே சின்ன சின்ன விதத்திலே சண்டைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் பாருங்கள், 2 வருஷமாய் உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 2000 வருடமாய் பலஸ்தீனாவிலே இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனாவுக்கும் இடையிலே சண்டை நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த 3 நாளைக்கு முன்பு கூட திடீரென்று ஈரான் இராணுவங்கள் இஸ்ரேல் மேல் சண்டை சொல்லாமல் கொள்ளாமல் வந்து அடிக்கிறான் இஸ்ரேல் தேசத்தை. ஆனால் இஸ்ரேல் அதற்கு பதிலடி கொடுத்தால் உலகத்தில் உள்ள பல நாடுகள் கதரும், ஐயோ இஸ்ரேல் அப்படி ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் பண்ணுறாங்களே அப்படின்னு. ஒரு 3 நாட்கள் எந்த முன்னறிவும் இல்லாமல் போரை தொடங்குகிறார்கள். இப்படி சண்டைகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பி சண்டையிடுவார்கள். இந்தியா என் தாய்நாடு, இந்தியர்கள் யாவரும் என் உடன் பிறந்தவர்கள் என்று ஒவ்வொரு நாள் பள்ளிக்கூடங்களில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் மொழி பிரச்சனை, தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் மொழி பிரச்சனை, தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் இடையிலே மொழி பிரச்சனை. சண்டை போட்டு அடித்து கொள்ளுகிறோம். சண்டைகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொன்னார். இன்னும் கொஞ்ச நாட்களிலே தமிழ்நாடு உட்பட இந்திய தேசம் முழுவதும், இன்றைக்கு ஒருவேளை வட இந்தியாவிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறது. கிறிஸ்தவர்களை ஒடுக்குகிறார்கள், கிறிஸ்தவ ஆலயங்களை இடிக்கிறார்கள் என்றுதான் செய்தி பார்த்தோம். ஆனால் ஒரு 3 நாளைக்கு முன்னால் பேப்பரில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்து கோயில்களும் இடிக்கப்படுகிறது. எந்த இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இவர்கள் கத்துகிறார்களோ அதே இந்து கோயில்களை இவர்கள் இடித்து தள்ளுகிறார்கள். இந்து கோயிலில் இருக்க விக்கிரகங்கள் எல்லாம் கீழே விழுந்து சிதறி ஓடுகிறதை டிவியிலே பார்த்தோம். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இப்படியெல்லாம் சம்பவிக்கும் என்று
2000 ஆண்டுகளுக்கு முன்பே சீசர்கள்ட்ட சொல்லிட்டார். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று அவர் சொல்லிவிட்டால் அவர் சொன்னதெல்லாம் அச்சு பிசகாமல் அப்படியே நடக்கும். அது எந்த மாற்றுக்கிறது இல்லை. சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வாயின் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தைகள் இவைகள். ஆண்டவர் நேரடியாய் தன் சீடர்களிடத்திலே சொன்ன காரியங்கள் இவைகள். உபத்திரவங்களுக்கு ஆரம்பம். இந்தியாவில் இது ஆரம்பமாகிவிட்டது. அது தமிழ்நாட்டுக்குள்ளும் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வரும் நாட்களிலே ஆட்சியாளர்கள் கொடுமையானவர்களாக எழும்புவார்கள். அவர்கள் கையிலே ஆண்டவர் தேசத்தை கொடுப்பார். எத்தனை என்ன காரியங்கள், என்ன போராட்டங்கள், என்ன ஜெபங்கள் பண்ணினாலும் தேவ சித்தத்தை நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஒன்றும் சாதிக்க முடியாது, ஒன்றும் தடுக்க முடியாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உபத்திரவத்தை இந்தியா சந்திக்கும். பகுதி பகுதியாய் அங்கே அங்கே உபத்திரவங்கள். இனி இந்தியா முழுவதும் உபத்திரவங்கள் வரும். இந்தியா முழுவதும் அந்நியர்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படும். இதற்காக நம்ம ஜெபிக்கலாம், தவறில்லை. ஆனால் ஜெபத்தால் ஆண்டவருடைய சித்தத்தை மாற்ற முடியாது. ஆண்டவருடைய சித்தம் இந்தியா முழுவதும் உபத்திரவப்படுத்தப்பட வேண்டும் என்பது. இந்தியாவில் உள்ள திருச்சபைகளுக்கு உபத்திரவங்கள் உண்டாகும். வழி நெடுகவே இந்த கிறிஸ்தவத்தை அழித்து ஒழித்துவிட வேண்டும் என்று எத்தனை பேர் கங்கணம் கட்டி கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒளிந்தார்களே ஒழிய கிறிஸ்தவத்தை ஒன்று செய்ய முடியாது. அதேதான் இந்தியாவிலும் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஆலயங்கள் தரைமட்டமாகும், கிறிஸ்தவர்கள் நாடற்றவர்களாய் மாறலாம். என்ன நடந்தாலும் நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு இந்த வேதனைகளிலே நாம் எப்படி சந்தித்து கடந்து வர வேண்டும் என்று நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் பாதைகள் நெய்யாய் பொழியும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், இதையே நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம். உபத்திரவங்கள் உண்டு. முதல் நூற்றாண்டு திருச்சபை, நம்முடைய சீஷர்கள், முதல் நூற்றாண்டு திருச்சபை மக்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் உபத்திரவப்படுத்தப்பட்டபடியே இனி வரும் காலங்களில், இந்த கடைசி காலத்திலும் அதே போன்ற சம்பவங்கள் நடக்கத்தான் போகிறது. இந்த சபை அல்லது கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் அந்த உபத்திரவ காலத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உபத்திரவம் இன்னும் அதிகரிக்கும். சட்டத்திட்டங்கள் மாற்றப்படும். இந்தியாவின் குடியுரிமை சட்டங்கள் மாற்றப்படும். இந்தியாவிலே நமக்கு பிரஜா உரிமை இல்லை என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இதற்கு முன் ருசியாய் கிபி 70 அந்த பிலிப்பு பட்டணத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் ரேஷன் கார்டை கட் பண்ணான். பிரஜா உரிமை கிடையாது என்றார்கள். அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்க முடியாது என்றார்கள். சமீபத்திலே ஆண்டவரை மெய் மனதோடு பின்பற்றுகிற ஒரு கேப்டன் அந்தஸ்தில் இருக்கிற ஒரு இராணுவ அதிகாரி, அவர்கள் பூஜை செய்ய எல்லாரோடும் இவர் வரவில்லை என்று அவரை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டார்கள். ஒரு உயர்ந்த அதிகாரி, அவருக்கு மத சுதந்திரம் இல்லை. வேடிக்கையான நாடு நம்முடைய நாடு. ஒரு பக்கம் ஒரு தீர்ப்பு ஹைகோர்ட் சொல்லுகிறது, இந்து கோயில்களிலே பலகை வைக்க வேண்டுமா, இந்துக்கள் தவிர வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது என்று. இப்போ 2-3 நாளைக்கு முன்னால் வந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை சொல்லுகிறேன். உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கார்கள், இந்து கோயில்களுக்குள்ள அந்நியர்கள் வரக்கூடாது, அதாவது மாற்று மதத்தவர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு போர்டு வைக்கணும், இந்துக்களை தவிர வேறு யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு. ஆனால் இராணுவத்தில் என்ன நடக்குது, இந்துக்கள் பூஜை பண்ணுகிற அந்த ஆலயத்திற்குள்ளே இந்த அதிகாரி வரவில்லை என்பதற்காக, அவர்களோடு சேர்ந்து பூஜையிலே கலந்து கொள்ளவில்லை என்பதற்காக பணி நீக்கம் செய்யப்படுகிறார். எவ்வளோ ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு காலத்தில் நம்முடைய தேசத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரிகிறதா? ஒரு பக்கம் இப்படியும் சொல்வார்கள், ஒரு பக்கம் அப்படியும் செய்வார்கள். பிலிப்பு பட்டணத்தில் இந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களுக்கு தேசத்தில் அவுட்லா கொடுத்தான். பிரஜா உரிமை, சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க. நமக்கு குடியுரிமை கேன்சல் பண்ணுவாங்க.
ஆனால் பிலிப்பு பட்டணத்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பவுல் கடிதம் எழுதும்போது ஒரு இடத்தில் கூட இந்த அரசாங்கம் விழுந்து விட வேண்டும், இந்த அரசாங்கம் மாறணும், அப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவிலும் ஆண்டவரை எதிர்நோக்கி காத்திருங்கள். பிலிப்பியருக்கு எழுதின 4 அதிகாரத்தில் ஒரு வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். நம்முடைய குடியிருப்போ இங்கே இல்லை, அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் வருவதற்கு நாம் காத்திருக்கிறோம். உபத்திரவங்களை எதிர்கொள்ள தயாராகுங்கள். இனி வருகிற காலம் கொடுமையாய்த்தான் இருக்கும். இனி வருகிற காலம் மிகவும் மோசமான காலமாய்த்தான் இருக்கும். அந்த காலத்திற்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. இந்த வேதனைகள் ஆரம்பிக்கும் பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லா ஜனத்தாராலும் பகைக்கப்படுவீர்கள். மத்தேயு 24 அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். இனி வருகிற 26 வேதனைகள் ஆரம்பிக்கிறது. அதில் என்ன சம்பவிக்கும் என்பதை ஆண்டவர் அன்றைக்கே சொல்லி இருக்கிற அந்த வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 24 9 10. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைக்கிற ஒரு காலத்துக்குள்ளே நாம் வரப்போகிறோம். இந்த டைமில் தான் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். என கருமையானவர்களே, ஒரு பக்கம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய உபத்திரவங்கள் வருகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் நுழைகிறோம். இன்னொரு பக்கம் நம்மவர்களே கள்ள ஆவியினாலே பீடிக்கப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். 26வது வருஷ துவக்கத்திலையும் பாருங்களேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், இந்த வருடம் 2 மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார், இந்த வருடம் நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். 26வது வருடம் ஆரம்பிக்கட்டும் 1ஆம் தேதி நான் அதன் பிறகு உங்களை இதே தொலைக்காட்சி வழியாக சந்திக்கிறேன். யார் யார் என்னென்ன தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார்கள் என்று அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நடந்து கொண்டிருக்கிறது. வருகிற வருடத்திலிருந்து திரளான கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். இந்த நடுவிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றால், இந்த உபத்திரவத்தின் வழியாய் நாம் வரும் பொழுது முடிவு பரியந்தம் நாம் நிலைத்து நிற்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து நாளைய தினத்திலும் நாம் இதே காரியத்தை தியானிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரே மனமாய் நம்மை அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வரப்போகிற உபத்திரவங்களுக்கு நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தி கொண்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உபத்திரவங்களை நேர்மையான முறையிலே நாங்கள் எதிர்கொள்ள ஆண்டவரே எங்களுக்குள் இருந்து காட்டி கொடுக்கிறவர்கள் எழும்புவார்கள் என்றும், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பப் போகிறார்கள் என்றும் ஆண்டவரே உம்முடைய வசனத்திலே நீ 2000 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்ன அந்த வார்த்தை அச்சு பிசகாமல் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே இந்திய அரசியலிலே, தமிழ்நாடு அரசியலிலே, எல்லா அரசியல் மட்டங்களிலும் அவைகள் ஆண்டவரே நிறைவேறிக்கொண்டே வருவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் ஏற்கனவே எங்களை எச்சரித்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த எச்சரிப்புகளை கை கொண்டு ஆண்டவரே வரப்போகிற இந்த வேதனைகளுக்கு நடுவிலே, உபத்திரவங்களுக்கு நடுவிலே, போராட்டங்களுக்கு நடுவிலே நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள, வசனத்தின்படி வாழ ஆண்டவரே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்தவர்களும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.
ஆமென்.